ஹலோ நமஸ்காரம். இன்றைக்கி மடிப்பாக்கம் சுந்தரி மாமியார் கிச்சனில் ஒரு காஞ்சிபுரம் டெம்பிள் இட்லி எப்படி இன்ஸ்டன்ட் மிக்ஸை வச்சு பண்ணலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இது எனக்கு தெரிஞ்சவா கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்க அப்படின்னா, நானுமே இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் பண்ணினேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுட்டு அதில் போட்டிருக்க மாதிரி ஒரு கப்பு வாட்டர், ஒரு அரை கப்பு தயிரை விட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் முன்னாடி கலந்து வச்சுட்டோம்னாக்க, அவளே இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்துருக்கா. அது மாதிரி கலந்து வச்சுட்டோன்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்குள்ளே நல்லா நம்ம இட்லி மாவு மாதிரி நல்லாவே இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா டேஸ்ட்டாக இருந்து நிறைய நட்ஸ் எல்லாம் வேறு போட்டிருக்கா அதில். அதனால் ரொம்பவே நல்லா இருந்தது. சரி, நீங்களும் அதை பார்த்துட்டு வாங்குவேலோ என்னமோங்கிறதுக்காக தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் அவளோடது இருக்குங்கிறா, அதையும் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். அமேசான்லேயும் கிடைக்கிறது அப்படின்னு சொன்னான். அதனால் காஞ்சி ஃபுட்ஸுன்னு போட்டதுனாலே வரும் அப்படின்னுட்டு அவள் அதில் மோரிங்கா இட்லின்னுட்டு அது ஒரு வெரைட்டி பண்ணியிருக்கா. இது ஃபுல்லாக லேடிஸே வச்சு பண்ணுற மாதிரி சொன்னான். ட்ரெடிஷ்னலாக பண்ணுறத மாதிரி சொல்லியிருந்தா. நான் பண்ணி பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்தது. வேணுங்கிறவா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கோங்க. இதுலேயே மோரிங்கா இட்லியும் இருக்குது. அது இன்னொரு நாள் பார்த்து உங்களுக்கு எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ தொட்டுக்கிறதுக்கு நம்ம ஒரு பரங்கிக்காய் சட்னி தான் அரைச்சேன். ஒரு விருதுநல்ல வெங்காயம்லாம் சேர்க்காம இந்த மாதிரி பரங்கிக்காய் இதெல்லாம் வச்சு கூட ஒரு சட்னி அரைக்கலாம். வாங்க இப்போ எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த காஞ்சிபுரம் இன்ஸ்டன்ட் இட்லி மிக்ஸ் வேணுங்கிறவா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இந்த கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு தண்ணி எடுத்துக்கணும். அரை கப்பு அளவுக்கு தயிர் எடுத்துக்கலாம். தயிரை நல்லா இந்த கரண்டியால் இது கலக்கி விட்டுக்கோங்க, கட்டி கட்டியாக இல்லாமல். அப்படியே மற்ற வச்சு ஒரு கடையணுன்னா கூட கடை. நானுமே இப்போ ஃபஸ்ட் டைமாக தான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு ஒருத்தர் கொடுத்தா இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க அப்படின்னுட்டு. சரி, இது ரொம்ப ஈஸியாக இருந்தது, அதனால் உங்களுக்கும் சொல்லலாமே அப்படிங்கிறதுக்காக பண்ணுறேன். நம்ம எந்த கப்பால் தண்ணி அளந்து எடுத்துட்டோமோ அதே கப்பால் ஒரு கப்பு அளவுக்கு இந்த மாவை போட்டுக்கணும். மாவு எடுத்துட்டு நல்லா டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க, அப்போ தான் வீணாக போகாமல் இருக்கும். இதில் அரை கிலோ மாவு இருக்குது. அது ஒரு 25 இட்லிக்கு வரும். இப்போ தயிரும் தண்ணியும் கலந்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் இந்த ஒரு கப்பு மாவுக்கான உப்பு மாத்திரம் போட்டு நல்லா கலந்துட்டு, நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவையும் அதில் கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி ஒரு கரண்டியால் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி வச்சுக்கணும். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரையிலும் நல்லா ஊற விடணும். ஊற எடுத்தோன்னா அதுக்கப்புறமா நம்ம எடுத்து இட்லி வாத்துடலாம். திடீர்னு கெஸ்ட்டு வரா, இந்த மாவு கைவசம் இருந்ததுனாக்கா ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம ஒரு இட்லி வாத்து சட்னி அரைச்சி போட்டுடலாம் அவளுக்கு. இதில் மிளகு, ஜீரகம், அந்த மாதிரி நிறையா முந்திரி பருப்பு, நட்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கா. அதனால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த அளவுக்கு கரைச்சிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இது இப்போ 10 நிமிஷம் ஊறி எடுத்து ஊறினதும் பார்த்தாலே நல்லா இட்லி மாப்பதத்துக்கு இருக்குது இந்த மாவு. இதை நல்லா ஒரு தடவை கரண்டியால் கலரிட்டு நம்ம இட்லி தட்டுலையோ இல்லை சின்ன சின்ன டம்ளர் இருந்தால் கூட அதில் வாத்துக்கலாம். நான் இன்றைக்கி இந்த குட்டி குட்டி கிண்ணம் எங்கிட்ட இருந்தது, அதில் தான் நெய்யை தடவிட்டு வாக்க போகிறேன். கொஞ்சமாக அதில் ஒரு ட்ராப் நெய்யை விட்டுட்டு நல்லா நெய்யோ எண்ணெயோ உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை எடுத்து தடவிட்டு நல்லா அதில் நம்ம வாத்து வச்சோன்னாக்கா ஒட்டாமல் வந்துடும். இதை மாதிரி குழந்தைகளுக்கு குட்டி குட்டி கிண்ணத்தில் போட்டு கொடுக்குறத அது ஆசையாகவும் சாப்பிடும் குழந்தைகள். இதே போல் 4 கிண்ணத்துலேயும் தடவி வச்சுக்கலாம் நெய். இது போல் கிண்ணம் குட்டி குட்டியாக இருந்தால் கூட வைக்கலாம். டிஃப்ரெண்ட் ஷேப்பில் கிடைக்கும் நமக்கு, ஒரே மாதிரி இல்லாமல். இப்போ இதை நல்லா கலரிட்டு முக்கா கப்புக்கு விட்டுக்கோங்க. ஏன்னா அது வெந்ததுக்கப்புறம் ஃபுல்லாக வந்துடும்.
இட்லி குக்கரில் கொஞ்சம் ஜலத்தை வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு அடியில் ஒரு கிண்ணம் வச்சுருக்கேன், தண்ணி வந்து மேலே வராமல் இருக்கிறதுக்காக. நீங்கள் இட்லி பானையில் வச்சோம்னா இந்த மாதிரிலாம் வைக்க தேவையில்ல, குக்கருங்கிறதுனால இந்த தட்டு கீழே இறங்கிடுங்கிறதுனால வச்சுருக்கேன். இதில் எடுத்து வச்சிடலாம். வச்சுட்டு இந்த கிண்ணத்தையும் எடுத்து இதில் வச்சிடலாம். குக்கர் மூடியில் கேஸ்கட் போட்டுட்டு மூடிடலாம். ஆனால் வெயிட்டு போட வேண்டாம், இட்லி வாக்குற மாதிரி தான் இது, அதனால் வெயிட்டு போட தேவையில்லை. ஒரு 7லேருந்து 8 நிமிஷம் வரையிலும் வேகட்டும். காஞ்சிபுரம் இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு இந்த பரங்காயை வச்சு தான் ஒரு சட்னி அரைக்க போகிறோம். விரத நாளில் நம்ம வெங்காயம்லாம் சேர்க்க முடியாது, அந்த மாதிரி டயத்தில் இந்த பரங்கிக்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மேலே உள்ள சதப்பத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம், அதையும் சட்னியில் போட்டுக்கலாம். இதை போல் மெல்லிஸாக நறுக்கிட்டோன்னா ஈஸியாக வெந்துடும், வதங்கிடும் சீக்கிரமாக. இது வெந்துடுத்தான்னு பார்க்கலாம். இது இப்போ நல்லா வெந்துடுத்து ஒட்டாத வருது பாருங்க, இந்த அளவுக்கு நல்லா வெந்துடுது. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு இந்த மாதிரி கரண்டி காம்பால் ஒரு இது பண்ணிவிட்டு எடுத்தோம்னாக்கா அழகாக வந்துடும். ஒட்டாத வந்துடுது, நல்லா வெந்திருக்கு. கேக்கு மாதிரி இருக்குது பாருங்க, கப் கேக் மாதிரி. இது போல் குட்டி குட்டி கிண்ணத்தில் பண்ணி கொடுத்தோம்னாக்கா குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவா. டிஃப்ரெண்ட் ஷேப்பில் இருக்கிறதுனால ஆசையாக சாப்பிடும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தட்டிலையே வாக்காமல் இந்த மாதிரி வாத்து கொடுக்கலாம். நெய் தடவினதுனால கிண்ணத்தில் துளி கூட ஒட்டாமல் வந்துடுது பாருங்கள். பரங்கிக்காய் சட்னிக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பொடி இருந்ததுனாக்கா லாஸ்ட்டாக போட்டுக்கோங்க. நான் கட்டி பெருங்காயங்கிறதுனால முன்னாடியே போட்டுட்டேன். இந்த பெருங்காயம் பொரிஞ்சதும் ஒரு 2 காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு. உளுத்தம்பருப்பு வண்டி கொஞ்சம் கூட 1.5 ஸ்பூனாக போட்டுக்கோங்க. பருப்பு போட்டுட்டு கொஞ்சம் செவக்க வறுத்துக்கலாம். மிளகாயை மாத்திரம் கொஞ்சம் செவந்ததும் எடுத்துடலாம். ரொம்ப கருக வறுபட்டு எடுத்தோன்னாக்கா சட்னி டிம்மாகிடும் கலர். உளுத்தம்பருப்பு கடலைப்பருப்பு நல்லா செவந்ததும் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பரங்காயை எடுத்து அதில் போட்டுடலாம். போட்டு எண்ணெயில் ஒரு வதக்கிட்டு ஒரே ஒரு கை ஜலத்தை எடுத்து அதில் தெளித்து மூடி வச்சிட்டோன்னாக்கா நல்லா வெந்துடும் சீக்கிரமாக. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுட்டு அதில் ஒரே ஒரு சின்ன 2 கொட்டை புளியை மாத்திரம் போட்டுட்டு கொஞ்சமாக அதுக்கு தகுந்த உப்பையும் போட்டுட்டு ஒரு கலரிட்டு ஒரு தட்டை போட்டு மூடி வச்சிடலாம். இது போல் தட்டை போட்டு மூடுறது பரங்கிக்காய் ரொம்ப சீக்கிரம் வெந்துடும். அப்படி இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவிட்டு கூட அப்படியே வதக்கிட்டு அப்படியே சட்னி அரைச்சிடலாம். இந்த மாதிரி மூடெல்லாம் வேண்டாம், அது இன்னுமே சீக்கிரம் வெந்துடும். ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா வெந்துடுத்து பரங்கிக்காய். இப்போ ஒரு துண்டு இஞ்சியும் அதிலையே போட்டுட்டு நல்லா ஆற விட்டுட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்க வேண்டியதுதான். இதுலேயே ஒரு ஸ்பூன் தேங்காய் போட்டுட்டோன்னா கூட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப வழவழன்னு அரைக்க வேண்டாம், கொஞ்சம் கொரகொரப்பாகவே அரைச்சிக்கலாம். இப்போ இந்த சட்னிக்கு தாளித்து கொட்டுறதுக்கு கொஞ்சமாக எண்ணெயை விட்டுட்டு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 4 கொத்து கருவேப்பிலையை போட்டு தாளித்து அதில் கொட்டிடலாம். ஏற்கனவே உளுத்தம்பருப்பு வறுத்து போட்டு அரைச்சிருக்கிறதுனால உளுத்தம்பருப்பு போட வேண்டாம். இது போல் நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த இட்லிக்கும் இந்த பரங்கிக்காய் சட்னிக்கும் சூப்பராக இருக்கும். இட்லி தோசை எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும். இந்த காஞ்சிபுரம் இட்லிக்கும் இந்த பரங்கிக்காய் சட்னிக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருந்தது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு தான் உங்களுக்கு சொல்கிறேன். வேணுங்கிறவா இதில் வாட்ஸ்அப் நம்பர் தரேன், வாங்கிக்கோங்க. நல்ல சாஃப்டான ஹெல்த்தியான காஞ்சிபுரம் இட்லி ரெடிமேட் மிக்ஸை வச்சு சீக்கிரமே பண்ணிட்டோம். இதே போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.